மோஸ்டா நம்மள நிறைய பேருக்கு என்ன அப்படின்னா ஒரு புக் படிக்கிறதுனா ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஐயோ அதை யாருடா உட்காந்து ரீட் பண்ணிட்டு இருக்கிறது, தூக்கமா வருது அப்படின்னு சொல்லி நமக்கு ஃபீல் ஆகும். இதே ஒரு ஆடியோ ஃபார்மேட்ல கேட்டா அதுக்கும் சில பேர் தூங்கிடுவாங்க. ஆனா மோஸ்டா இப்ப நிறைய பேர் ஆடியோல தானே கேட்க விரும்புறோம். அந்த புக்கை மட்டும் ரீட் பண்ணாம ஜஸ்ட் அது ஒரு 2 பேர் பேசிக்கிட்டே இருந்தா எப்படி இருக்கும்? இப்போ ஒரு புக் இருக்குன்னா இந்த புக்ல இப்படி சொல்லியிருக்குப்பா, அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு 2 பேரும் டிஸ்கஸ் பண்ற மாதிரி இருந்தா நமக்கு எப்படி இருக்கும்? கேட்கறதுக்கு ரொம்ப ஜாலியா இருக்கும்ல. ஹாய், கனவுகள் மேம்படும் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகேங்க, இன்னைக்கு என்ன டெக்னாலஜில நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்தது தாங்க இந்த ஆப் வந்து 11 லேப்ஸ் ரீடர் அப்படின்றது. இந்த 11 லேப்ஸ் ரீடர் வந்து இப்போ நல்ல ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு புக்கு கொடுக்குறோம் அப்படின்னா அதை பாட்காஸ்ட் ஃபார்ம்ல நம்ம வந்து கேட்டுக்கலாம். எப்படி அப்படின்னா வந்து 2 பேரை பேசிட்டு இருக்க மாதிரி. அது வந்து இப்போ நீங்க தமிழ் புக்கு கொடுத்தீங்கன்னா தமிழ்லையும் சொல்ல, இங்கிலீஷ் புக் கொடுத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல, அது மட்டும் இல்லாமல் லாங்குவேஜ் சேஞ்ச் பண்ணீங்கன்னா அது தமிழ்ல கூட இங்கிலீஷ் புக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி நமக்கு மெயினான தீமை சொல்லிடும். ஸோ அதை தான் இப்போ எப்படி அப்படின்னு பார்க்க போகிறோம். அண்ட் ஒன் மோர் திங், நிறைய பேர் சொன்னாங்க நீங்கள் வந்து விஷுவல் இம்பேக்ட் ரிலேட்டடாக மட்டும் டெக்னாலஜி போடுறீங்க அப்படின்னு. அப்படி இல்லைங்க, இந்த 11 லேப்ஸ் ரீடர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப காமனாக எல்லாருமே யூஸ் பண்ணலாம். இது காமனான ஆப் தான். ஸோ நீங்களும் அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள், ஓகேவா? ஸோ இப்போது இந்த ஆப்பை நம்ம ஓப்பன் பண்ணும்போது ஏஐ ரீடர் அப்படின்னு தான் சொல்லும். ஸோ பார்த்துடலாம். ஓகே, ஏஐ ரீடர் இதை நான் ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிரியேட் அன் எபிசோட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போயிட்டு நம்ம என்ன புக் வேணுமோ அதை வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு கண்டென்ட் எடுத்திருக்கேன், தெனாலிராமன் அண்ட் கிருஷ்ணதேவராயா. அந்த ஸ்டோரி ஆக்சுவலாக தமிழில் தாங்க இருந்தது. அதை தமிழ்லையும் கேட்டேன். இப்போ இங்கிலீஷில் எப்படி இருக்கும் அப்படின்றதும் ரெண்டுமே டிரான்ஸ்லேட் பண்ணி பார்த்தேன். சூப்பராக இருக்கு. ஸோ அது எப்படின்னு பார்த்துடலாமா? ஓகே, இப்போ தெனாலிராமன் ஸ்டோரி தமிழ்ல இருக்கு. அது எப்படின்னு பாருங்க. கற்பிக்கின்றன. இன்று நாம் ஒரு சிறிய புளியம்பழம் எப்படி ஒரு பேரரசனின் வாழ்க்கையை மாற்றியது என்பதை பார்க்கலாம். ஓ, தெனாலிராமனின் புத்திசாலித்தனமான கதையை பற்றி பேச போகிறோம் போல இருக்கிறது. எப்படி ஒரு சாதாரண பழம் அரசியல் தத்துவமாக மாறியது? ஆமாம், கிருஷ்ணதேவராயரின் பிறந்த நாள் அன்று நகரமே கொண்டாட்ட காலமாக மாறியிருந்தது. வெளிநாட்டு தூதுவர்கள் முதல் சாமானிய மக்கள் வரை அனைவரும் விலையுயர்ந்த பரிசுகளுடன் வந்தனர். ஆனால் தெனாலிராமனோ ஒரு பெரிய தாழை மடல் பொட்டலத்துடன் வந்தார். உள்ளே என்ன இருக்கும் என்ற ஆவலில் அனைவரும் காத்திருந்தனர். அந்த பொட்டலத்தை பிரித்த போது கடைசியில் வெளிப்பட்டது ஒரு சிறிய புளியம்பழம் மட்டுமே. அவையினர் சிரித்தாலும் அதன் பின்னால் இருந்த ஆழமான அர்த்தம் அனைவரையும் வியக்க வைத்தது. அப்படி என்ன விளக்கம் கொடுத்தார் தெனாலிராமன்? அரசே, நீங்கள் புளியம்பழம் போல இருக்க வேண்டும், இனிமையானவராக இருக்க வேண்டும். ஆனால் ஆசாபாசங்கள் என்ற ஓட்டில் ஒட்டிக்கொள்ளக் கூடாது என்று கூறினார். இந்த எளிய உவமை மூலம் ஆட்சியாளர்களுக்கான முக்கியமான படிப்பினையை உணர்த்தினார். அதாவது ஒரு தலைவர் மக்களுக்கு நன்மை செய்பவராக இருக்க வேண்டும், ஆனால் அதிகார வெறி, ஆடம்பரம் போன்றவற்றில் சிக்கிக்கொள்ளக் கூடாது என்பதுதானே? மிகச் சரியாக புரிந்து கொண்டீர்கள். இன்றைய திருக்குறளும் இதையே வலியுறுத்துகிறது. பாத்தீங்களாங்க எப்படி அழகா படிச்சது இல்ல? படிச்சதுன்னு சொல்றதை விட தமிழ் ரொம்ப அழகா இருந்தது. ஸோ எனக்கு வந்து இது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா தமிழ் இவ்வளோ கிளியராவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹியூமன் பீயிங் பேசுற மாதிரி இருந்தது. ஸோ இதே ஸ்டோரி இங்கிலீஷ்ல அது எப்படி சொல்லுதுன்னு பார்ப்போம். That's exactly what an ancient Indian court jester used to completely transform a king's perspective on power and wealth. Oh, well, that's intriguing. How did a piece of fruit manage to teach such a profound lesson? Picture this scene. King Krishna-Devaraya's birthday celebration. The palace dripping with decorations, foreign dignitaries presenting lavish gifts. Then in walks Tenali Raman with this mysteriously huge package wrapped in palm leaves. Knowing Tenali's reputation for clever lessons, I'm guessing this wasn't your typical royal gift. Not even close. After unwrapping layer after layer, building this incredible tension in the court, what emerges? A single perfectly ripe tamarind fruit.
The courtiers actually burst out laughing. Oh wow, so how did he explain? ஓகே, இதே ஸ்டோரி நான் எதுவுமே பண்ணலங்க. தமிழ்ல மட்டும் ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ அதுவே டிரான்ஸ்லேட்டும் பண்ணிக்கிச்சு. ஸோ இந்த மாதிரி தாங்க இந்த ஆப் வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்து பிடிஎஃபாக அப்படியே ரீட் பண்ணுறதை விட ஜஸ்ட் இன்னைக்கு கேட்டால் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு வந்து இது ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு ஸ்டோரியை. ஸோ இது எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு தானே நீங்கள் கேட்குறீங்க. ஓகே, இதில் வந்து நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஒரு லிங்க் கொடுத்தீங்கன்னா அது வந்து இந்த மாதிரி பண்ணி கொடுக்கும். என்ன வாய்ஸ் வேணும் அப்படின்றத நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம இம்போர்ட், எக்ஸ்ப்ளோர் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணி வந்து நீங்க ஒரு கான்வர்சேஷனை நீங்க இந்த மாதிரி கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஃபுல்லாவே ஃப்ரீ தாங்க. இப்போ அப்டேட் வந்திருக்கு லாஸ்ட் வீக்ல. ஸோ இது யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. 11 Labs ரீடர் ஓகேவா, பிளே ஸ்டோர்ல அவைலபிளா இருக்கும். ஆனால் நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது ஏஐ ரீடர் அப்படின்னு தான் சொல்லும். ஸோ யூஸ் பண்ணி பாருங்க. முக்கியமாக நிறைய பேர் கேட்டிருந்தீங்களா, பா எந்த ஆப்புமே தமிழ் சரியாகவே படிக்க மாட்டேங்குது அப்படின்னு, அவங்களுக்கு இதை நீங்கள் கேட்டிருப்பீங்க. நல்லா இருக்கும். ஸோ இதை பிடிச்சிருந்துன்னா உங்களுக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் நோட்டிஃபிகேஷன் ஐக்கான் பெல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஒவ்வொரு தடவை போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அண்ட் இந்த பொண்ணு கொஞ்சம் எஃபோர்ட் போடுதுப்பா அப்படின்னு நினைச்சீங்கன்னா, எனக்கு சப்போர்ட் பண்ண நினைச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.